இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இயேசு சுவாமி சொன்ன ஒரு கதை, ஊமை. எதற்காக இந்த கதையை அவர் சொன்னார் என்றால், ஆண்டவராக இயேசு உலகத்தை படைத்த நாட்களிலே மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே பாவம் உலகத்திற்குள்ளே வந்துவிட்டது. அந்த பாவத்தின் விளைவாக மனிதன் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை, இறைவன் தருகிற சமாதானத்தை, நிம்மதியை எல்லாவற்றையும் இழந்து போனான். அந்த நிம்மதியை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சமாதானத்தை அவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். ஒரே ஒரு ஆடு, 100 ஆடு இருக்கிறது அந்த மனிதனுக்கு. ஒரே ஒரு ஆடு தான் காணாமல் போய்விட்டது. ஆனால் அந்த காணாமல் போன ஆட்டை அவன் மிகுந்த ஜாக்கிரதையோடு தேடி கண்டுபிடிக்கிறது போல ஆண்டவராக இயேசுவும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்மை, அவருடைய உறவை இழந்த நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலே பலவிதமான கவலையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே, மகளே, இடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், உனக்கு சமாதானம் தருகிறேன், உனக்கு நிம்மதி தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த மாலை வேளையிலே அன்போடு அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேக அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார், நடக்க முடியாத முடவரை நடக்க வைத்தார், குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதனை தொட்டு ஆண்டவராக இயேசு சுகப்படுத்தினார். மரித்து 4 நாள் ஆன ஒரு மனிதனை ஆண்டவர் கல்லறையிலே போய் அவனை உயிரோடு எழுப்பி அவனை உயிர்ப்பித்தார். இப்படி அநேக அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறார். இப்படி அநேக அதிசயங்களை, அற்புதங்களை செய்த ஆண்டவர் அநேக போதனைகளை மக்களுக்கு கொடுத்தார். மனிதன் அன்பாக வாழ வேண்டும், மனிதன் தாழ்மையாக வாழ வேண்டும், பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும், பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும், இப்படி சொல்லி அநேக போதனைகளை அவர் கொடுத்தார். எதிரிகளுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை கொடுத்தார். ஆனால் இந்த ஆலோசனைகள் எல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவராக இயேசு நமக்குள்ளாக வர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த மாலை வேளையிலே நம்ம அன்போடு அழைக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு வாழ்ந்த நாட்களில் அநேக போதனைகளை கொடுத்தார். அதில் முக்கியமான போதனை மனம் திரும்புங்கள். மனதை ஆண்டவருடைய பக்கம் நாம் திருப்ப வேண்டும். எதற்காக நாம் மனதை ஆண்டவருடைய பக்கம் திருப்ப வேண்டும்? நம்முடைய சமாதானத்திற்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய நிம்மதியான வாழ்க்கைக்காக நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இன்றைக்கு நிம்மதியை தேடி மனிதன் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றான். ஆனால் மனிதன் நிம்மதியை பெற்ற மாதிரி தெரியவில்லை. மதுவான கடைக்கு செல்கின்றான், புகைப்பிடித்து பார்க்கின்றான், பலவிதமான தற்காலிக இன்பங்களை தேடுகின்றான். ஆனால் அவனுக்கு நிரந்தரமான சமாதானமோ, நிரந்தரமான சந்தோஷமோ அவனுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். என்னிடத்திலே வா, நான் உனக்கு நிம்மதி தருகிறேன், நீ தேடும் நிம்மதி என்னிடத்திலே உண்டு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த மாலை வேளையிலே அழைக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இயேசு எதற்காக உலகத்தில் வந்த பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்கிறார். பாவிகள் என்றால் யார்? ஆண்டவருடைய உறவிலே வாழாதவர்கள், ஆண்டவருடைய ஐக்கியத்தை பெறாதவர்கள், ஆண்டவருடைய அன்பை பெறாதவர்கள் தான் பாவிகள் என்று சொல்லி நாம் அடிப்படையில் பார்க்கிறோம். பாவம் செய்கிறவர்கள் பாவிகள். இந்த நாட்களிலே நம்ம மதுபான கடையில் போட்டிருப்பார், பாட்டில் போட்டிருப்பாங்க, குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடானது என்று சொல்லி போட்டிருப்பார்கள். அதை பார்த்து கொண்டே மனிதன் பிடிக்கின்றான். அவனால் விட முடியவில்லை, அந்த குடிப்பழக்கத்தை அவனால் விட முடியவில்லை. புகைப்பிடிக்கிறப்ப அந்த சிகரெட் பெட்டியில் போட்டிருப்பார்கள், புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது என்று சொல்லி போட்டிருப்பார்கள். அதை பார்த்து கொண்டே அநேக புகைப்பிடிக்கிறார்கள், அவர்களால் விட முடியவில்லை. ஆனால் இயேசு இந்த மாலை வேளையிலே அன்போடு அழைக்கிறார். என்னிடத்திலே வா, இந்த பாவ பழக்கத்தை உன்னால் விடுவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு நம்மை நேசிக்கிறார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக வாழ்ந்த இயேசு ஒரு கதை ஒன்று சொன்னார். அதை லூக்கா நற்செய்தியிலுள்ள 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு கதை சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 மனிதன் மிகவும் பணக்காரன், மிகவும் செல்வந்தனான மனிதன். அந்த மனிதனுடைய இளைய குமாரன் தகப்பனத்தில் வந்து, அப்பா, எனக்குரிய ஆஸ்தியை, சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்கள், நான் தனியாக போகிறேன் என்று சொல்லி கேட்கிறான். தகப்பன் எவ்வளவோ கண்டிக்கிறார். வேண்டாம் மகனே, என்னை விட்டு போனால் நீ மிகவும் கெட்டு போய் விடுவாய், உன்னுடைய சந்தோஷம் போய்விடும், சமாதானம் போய்விடும், அது வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தார். ஆனால் அந்த இளைய மகன் கேட்பதாக இல்லை. அதனால் அந்த சொத்துக்களை அவர் பிரித்து கொடுத்து விடுகிறார். அந்த மகன் எல்லா சொத்துக்களையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திலே போய் அநேக தீதான கெட்ட நண்பர்களை சேர்த்துக்கொண்டு துன்மார்க்கமாக பாவமான வாழ்க்கை வாழ்ந்து சொத்துக்கள் அனைத்தையும் அந்த இளையகுமாரன் அழித்து விட்டான். அப்படி சொத்துக்கள் அழிந்த நிலையிலே அந்த தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் வந்து விட்டது.
அவனுக்கு வேலை தருவதற்கு யாரும் இல்லை. பசி அவனை வாட்டுகிறது. மிகுந்த கஷ்டப்படுகின்றான். அங்கே அந்த ஊரிலே ஒரு பன்றி மேய்க்கின்ற ஒரு குடியானவனிடத்தில் அவன் போய், நான் பன்றிகளை மேய்க்கின்றேன், எனக்கு சாப்பாடு கொடு என்று சொல்லி கெஞ்சி கேட்கின்றான். அவன் பன்றி மேய்க்க அனுப்புகின்றான். பசி தாங்க முடியவில்லை. அந்த பன்றி தின்கிற தவிட்டை தின்பதற்கு அவன் மிகுந்த ஆசையாக இருந்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவன் போனதற்கு காரணம் என்ன? தகப்பனுடைய உறவை அவன் வேண்டாம் என்று அலட்சியப்படுத்தியதனால், தகப்பனுடைய உறவை அவன் விட்டு போனதனால் அவன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை படுவதற்கு நேர்ந்தது. ஆனால் அவன் ஒரு நல்ல காரியம் செய்தான். அந்த பன்றி தின்கிற தவிடு அந்த நிலத்திலே அவன் மனதிலே ஒரு காரியம் இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் மிகவும் வசதி படைத்தவர், மிகவும் செல்வந்தர். என் தகப்பனார் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் திருப்தியான நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, நல்ல உணவு கிடைக்கிறது, நல்ல உடை கிடைக்கிறது, நல்ல இருப்பிடம் கிடைக்கிறது. ஆனால் அவருடைய பிள்ளையாகிய நானோ இங்கே பசியினால் சாகிறேனே என்று சொல்லி அந்த இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தெளிந்தவுடன் அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் இறைவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி என் தகப்பனத்தில் கேட்பேன் என்று சொல்லி அவன் மிகுந்த வருத்தத்தோடு தகப்பனை தேடி வருகின்றான். அப்படி வருகிற நேரத்திலே தகப்பன் அவனை தூரத்திலே பார்க்கின்றார். என்னுடைய மகன் மாதிரி தெரிகிறது என்று சொல்லி அவனை பார்த்து விட்டார். வேகமாக ஓடி வருகிறார். ஓடி வந்து அந்த பன்றி மேய்த்த மகனை அழுக்கு உடையில இருக்கிறான், நாற்றம் எடுத்த உடம்பிலே அவன் இருக்கின்றான். அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை தன்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டார்னு சொல்லி வேதத்தில் பார்க்க. அப்போ சொல்கிறான், தகப்பனை பரத்திற்கு விரோதமாக உமக்குமா நான் பாவம் செய்துவிட்டேன், மன்னியுங்கள் சொல்லி வேலைக்காரனாக என்னை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவனை அவன் பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவனுக்கு மிகப்பெரிய உயர்ந்த வஸ்திரத்தை, ஆடையை கொண்டு உடுத்துகின்றார், விரல்களுக்கு மோதிரம் போடுகின்றார், கால்களுக்கு நல்ல செருப்பு போடுகின்றார், மிகப்பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகின்றார். எதற்காக? காணாமல் போன என்னுடைய மகன் கிடைத்து விட்டான். எவ்வளவோ வருடம் தேடி பார்த்தேன், என் மகன் வந்துடுவான் தேடி பார்த்தேன், ஆனால் வரல. ஆனால் இப்பொழுது அவன் என்னை தேடி வந்து விட்டான் என்று சொல்லி இந்த தகப்பனாருக்கு மிகுந்த சந்தோஷத்தின் விளைவாக நல்ல ஒரு விருந்தை அவர் ஆயத்தம் பண்ணி அனைவரோடு சேர்ந்து மகிழ்ந்ததாக வேதத்திலே அந்த சம்பவத்தை ஆண்டவராக இயேசு உதாரணத்தில் குறிப்பிடுகிறார். எதற்காக குறிப்பிடுகிறார்? காணாமல் போன மகன் காணப்பட்டான். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய உறவை விட்டு, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு காணாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிற அந்த மாலை வேளையிலே அன்போடு நம்மை தேடி வந்திருக்கிற இடத்தில் வந்தால், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன், உனக்கு நிம்மதியை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இந்த மாலை வேளையிலே அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். அது மட்டுமல்ல, அவர் மனிதனுடைய பாவத்திற்காக தன் சொந்த ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அப்படியே அவர் போய்விடவில்லை. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கின்றவராக, அநேகருக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவராக இன்றைக்கும் அவர் ஒவ்வொருடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். என்னிடத்தில் வரமாட்டாயா? தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நேசிக்கிறேன், உனக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக என்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மாலை வேளையிலே ஆண்டவர் இயேசு அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா வேதத்திலையும் சொல்கிறார்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு பெற முடியாது என்று சொல்லி அநேகர் ஆடுகளை, மாடுகளை, கோழிகளை பலியிடுகிறார்கள். எதற்காக? பாவத்திற்காக. ஆனால் பாவமில்லாத பரிசுத்தமான ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த ஆண்டவராக இயேசுவை நம் உலகத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு சமாதானமான வாழ்வு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல, நமக்கு நித்தியமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை 60 வருடம் வாழலாம், 70 வருடம் வாழலாம், ஏன் 100 வருடங்கள் கூட மனிதன் வாழலாம். ஆனால் எந்த மனிதனாக இருந்த பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும், அது நியதி. ஆனால் அந்த மரணத்திற்கு பின்பாக நித்தியமான வாழ்க்கையை, சொர்க்க வாழ்க்கையை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே. மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே. மனிதன் சமாதானமாய் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே. பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, குடி பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே. பிரியமானவர்களே, அந்த இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அன்போடு அழைக்கிறார். இந்த உலகத்திலே நீ சமாதானமாக வாழ நான் ஒருவர் மட்டுமே வழி, இடத்திலே வருவாயா என்று அன்போடு ஆசையோடு அந்த இளையகுமாரனோட தகப்பனை போல வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறார்.
பாவத்திலிருந்து, பிசாசின் ஆளுகையிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டுமென்றால் அதற்கு இயேசு ஒருவர் மட்டுமே வழி. அப்படிப்பட்ட இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, அநேக பாவ பழக்க வழக்கங்களில் நாம் சிக்கியிருக்கிறோமா? நம்மால் விட முடியாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஆண்டவரை இயேசு இந்த மாலை வேளையிலே உங்களைத்தான் அழைக்கிறார். பிரியமானவர்களே, அன்போடு அழைக்கிறார். கட்டாயமாக அல்ல, விருப்பம் இருந்தால் நீங்கள் வரலாம். இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி அல்ல, மனமாற்ற நிகழ்ச்சி. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொன்னதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மற்றொரு திருத்தர் சொன்னார், இயேசு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய சீடன் ஒருவர் சொல்லியிருக்கிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை. ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரை இயேசு ஒருவர் மட்டுமே. அவரை அல்லாமல் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி இல்லை. அவரே சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரவ வர முடியாது என்று சொல்லி ஆண்டவரை சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவரை இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே அமைதி, குடும்பத்திலே சந்தோஷம், பலவிதமான கோபங்கள், கசப்புகள், பொறாமைகள், வெறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறும். சத்துருக்களை நம்மால் சிநேகிக்க முடியும், பிறருக்கு நன்மை செய்ய முடியும், பிறரை நேசிக்க முடியும். அது மட்டுமல்ல, நம்முடைய கஷ்டமான நேரத்திலே, வியாதியான நேரத்திலே அவர் நமக்கு சுகம் தருகிறார். பிரியமானவர்களே, அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வேதனைகளையும் மாற்றுவதற்கு ஆண்டவரை இயேசு ஒருவர் மட்டுமே வழி. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரை இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். நாம் அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருக்கு வருகின்ற பொழுது உலகம் தர முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத சந்தோஷம் ஆண்டவரை இயேசு இலவசமாக தருகிறார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தை நாம் எங்கும் போய் வாங்க முடியாது, ஆனால் ஆண்டவரை இயேசு அதை இலவசமாக தருகிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். மகனே, மகளை, என்னிடத்தில் வருவாயா? நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக என்னுடைய ரத்தத்தையே சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இந்த மாலை வேளையிலே அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை இயேசு அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக அவர் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை பாடிவிட்டு உங்களுக்காக நான் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை இயேசு கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்திற்காக அவர் ரத்தம் சிந்திய அந்த காட்சியை இந்த பாடல் வரிகள் சொல்கின்றன. உருகாத நெஞ்சம் அவர் தானே தஞ்சம், உனக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். கரம் தொட்டு தூக்கி கனிவோடு நோக்கி கருணையாய் அவர் சுகம் கொடுத்தார். அந்த சுகம் கொடுத்த ஆண்டவருடைய கரங்களிலே சிலுவையிலே ஆணிகளை அடித்தார்கள். நடக்க முடியாத முடவனை நடக்க வைத்த ஆண்டவருடைய கால்களிலே சிலுவையிலே ஆணி அடித்தார்கள். மனிதனுடைய பாவத்திற்காக மரித்த ஆண்டவருடைய இதயத்திலே ஈட்டியாலை குத்தினார்கள். தலையிலே முள்முடி சூடினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஒரு உருக்கமான ஒரு பாடல், உருகாத நெஞ்சம் அவர்தானே தஞ்சம். நெஞ்சம் அவதானி தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். முருகாதோ நெஞ்சம் அவதானி தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம்.
வந்து கரம் தொட்டு தூக்கி கனிவோடு நோக்கி கருணையால் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆடியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் கரங்களில் ஆடியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்ற நிந்தையை சுமந்து விந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே உங்கள் சிரசினில் முன்களோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உங்கள் சிரசினில் முன்களோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் இதயத்தில் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆன்மா இதயத்தில் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆன்மா பாவத்தை போக்க ஜீவனை மீட்க ரட்சிப்பின் வழி வந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே அதுதான் சிலுவையின் பரிசே உருகாதோ நெஞ்சம் அவதானி தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் உருகாதோ நெஞ்சம் அவதானி தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம் இந்த ஆண்டவராகிய இயேசுவின் கல்வாரி காட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது உருகாத நெஞ்சம் கூட உருகிவிடும். அவருடைய கரங்களிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், இதயத்திலே ஈட்டி, தலையிலே முள்முடி. எதற்காக? மனுக்குலத்தின் பாவத்திற்காக. மனுக்குலம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இத்தனை பாடுகளையும் பட்டு சொந்த ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பு இலவசமான பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை இயேசு அன்போடு அழைக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சமாதானம், சந்தோஷத்தை ஆண்டவரே இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவிதமான கவலைகளோடும் வேதனைகளோடும் வியாதியின் கஷ்டத்தோடும் ஆண்டவரே இந்த மருத்துவமனை வளாகத்திலே அமர்ந்திருப்பார்கள். ஆண்டவரே
எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே உம்மாலே சுகம் கொடுக்க முடியும் என்று நம்பி ஆண்டவரே வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே உண்மை நம்பி வந்தவர்களை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்தியதில்லை ஆண்டவரே. நீர் சுகம் தருகிற ஆண்டவர், நீர் சமாதானம் தருகிற ஆண்டவர், நீர் நிம்மதி தருகிற ஆண்டவர். ஆண்டவரை உண்மை பற்றிக்கொள்ள, உண்மை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் பேச வேண்டும்னு ஜெபிக்கிறோம் சுவாமி. சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்கள் சமாதானத்தை கொடுங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு நிம்மதியை கொடுங்க, பலவிதமான வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு மன அமைதி இல்லாமல் இருக்கிற மக்கள் நல்ல மன அமைதியை கொடுங்க. ஆண்டவர் நீர் ஒருவரே மெய்யான தெய்வம், நீர் ஒருவரே பாவ மன்னிப்புக்கு வழி என்பதை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடிவரை உடைய கிருபையின் கருத்துக்களை மறைத்துக் கொண்டதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அருமையான இந்த மருத்துவமனை ஆசீர்வதிங்க, நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகளை ஆசீர்வதிங்க, நல்ல ஞான வரங்களை கொடுங்க. இந்த மருத்துவமனைக்கு ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க. இயேசு சுவாமிக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லி ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு செல்வதற்கு உதவி செய்யுங்க. இங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸுக்காக, சிஸ்டர்ஸுக்காக, பேராமெடிக்கலோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தை கொடுத்து வழி நடத்துங்க. உற்சாகமாக வேலை செய்வதற்கு கிருபை கொடுங்க. இந்த மருத்துவமனை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.